நல்லா இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஹானஸ்ட்டாக இருக்குது. அவங்க படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க கிட்ட கேட்குறது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்குது. இல்லை, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்காத மாதிரியான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி, சைன் பண்ணிட்டு சொல்லுங்கள். காளிதாஸ் மூவி 2 வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹாஃபே பயங்கர சஸ்பென்ஸாக போயிட்டு இருந்தது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள். ரொம்ப 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 வாட்சிங்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். படம் எப்படி மேடம் இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? எனக்கு வந்து அந்த நாய் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சினிமா பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தாலும் த்ரில்லிங்காக பரத்தோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்க ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக நல்லா நடிச்சிருக்காரு. கதாபாத்திரம் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. சங்கீதா மேடம் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மூவியில் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. பழைய மூவியில் விஜய் சார் மூவியில் பார்த்தது அதுக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் அதிகமாகவே இருக்குது. செம்ம சஸ்பெனான படம்ப்பா, அருமையான படம். நான் யார் கொலை பண்ணாங்கன்னு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த கார் லாஸ்ட்டில் காமிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு தான் இருக்கும் அப்படின்ட்டு. அருமையான படம். இது ரொம்ப 100 days ஓடும் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த செஞ்சுரியில் இந்த சிச்சுவேஷனில் ஏற்றமான ஒரு படம். ப்ளீஸ் பேரண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். அவ்வளோ அப்படியே சீட்டு நுனியில் உட்காந்து ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது. அந்த லேடி போலீஸ் அவங்க ரொம்ப அவங்க ஓகே. பட் இருந்தாலும் அந்த லேடி போலீஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது வந்து ரொம்ப சீட்டு மூணு நுழையில உட்காந்து பார்த்தோம். சொல்லவே தெரியல, தெரியல. இப்போ கூட என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா மெசேஜ் எப்படி மேடம் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும் படம். எப்படின்னா வித்தியாசமான ஒரு ஸ்டோரி கான்செப்ட் எடுக்கிறாங்க. மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? மெசேஜ் என்னன்னாக்கா பசங்க வந்து குழந்தைங்க வந்து இன்ஸ்டாகிராம் வெட்டியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்க. தரைக்கான ஒரு படம் வந்து பார்த்துருந்தா இந்த கிட்ஸு இப்போ கூட டாக்டரெல்லாம் வர பிரச்சனையாக இப்படி திரும்பி பியூட்டிஃபுல் விஷயம் வந்து எங்கே பண்ணுறது அப்படின்னு கதைக்கலாம் சொன்னப்பா ஒரு பாட்டு போடல, ஒரே பாட்டு தான் இருந்தது. ஆனால் போலீஸாக நடிச்ச அந்த லேடி அவங்க வந்து ஆக்டிங் அவ்வளோ நல்லா இல்லை. பரத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? இருந்தாலும் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது டான்ஸு, ஓரளவுக்கு பாட்டு. இது ஒரு வெறும் கிரைம் ஸ்டோரி மாதிரி ராஜஸ்தான் நாவல் மாதிரி இருக்கு. நிறையா போகுது ஒரு டான்ஸு. ஓகே, சங்கீதா மேடம் எப்படி பண்ணியிருக்காங்க? நினச்சிட்டாங்க, நல்லா இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இது எதிர்பார்க்கறது. ஹீரோ பரத்தை வச்சுக்கிட்டு டூயட் கூட இல்லைன்னா என்ன இருக்கும்? அதனால டூயட்டோட சேர்ந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு. சரியா? படம் விஷுவலாக எப்படி மேடம் இருக்கு? படம் விஷுவலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. கொஞ்சம் வித்தியாசமான சங்கீதா மேடம் எப்படி பண்ணியிருக்காங்க? சங்கீத மேடம் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு மாறி